ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு நாளிலும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே நம்மளை ஜெபிக்க வைக்கிறார், ஜெயத்தை நம்மளுக்கு கொடுக்கின்றார். இந்த நாளில் கூட மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க போகின்றோம். நாம் சாலையில் செல்லும் பொழுது எத்தனையோ மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். மனநிலை காப்பகங்களில் எத்தனையோ பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம், பெரியவர்களை பார்த்திருக்கிறோம். இவர்களுக்கு ஒருவேளை அவர்கள் கூட பிறந்தவர்கள், பெற்றோர்கள் ஆறுதல் கொடுக்காதபடி புறக்கணித்திருக்கலாம். நம்முடைய ஜெபம் ஆறுதலாக இருக்கலாம், நாம் செயல்பாடுகள் ஆறுதலாக இருக்கலாம். இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவருக்கும் ஜெயத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஏசப்பா, ஆண்டவரே, மனநிலை பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புத்தி ஆண்டவரே, ஒரு தெளிந்த புத்தி உண்டாக போறதுக்காக நன்றி. ஒரு தெளிவான சிந்தனைகள் உண்டாக போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க தான்ப்பா அவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும். பெற்றெடுத்த ஆண்டவரே, எல்லாரும் அவர்களை புறக்கணித்திருக்கலாம். பெற்றோர்கள் புறக்கணித்திருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் பைத்தியம் என்று புறக்கணித்திருக்கலாம், சொந்த பந்தம் பைத்தியம் என்று புறக்கணித்திருக்கலாம். ஆனால் யாரையுமே தள்ளாத தேவன் நீங்க தான்ப்பா. ஆண்டவரே, இவர்களுக்கு நல்ல ஒரு குணத்தை, சுகத்தை, ஆரோக்கியத்தை நீங்க கொடுப்பதற்காக நன்றிப்பா. ஆண்டவரே, இந்த பைத்தியமாகி தெருவிலை சுத்துகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உணவு இல்லாமல், உடை இல்லாமல், சரீரத்துல சுகம் இல்லாமல் சுத்திகிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான்ப்பா ஆறுதலின் தெய்வம். அவர்களுக்கு ஆறுதலா இருங்கப்பா. முதலாவதாக அவர்களுக்கு ஒரு தெளிந்த எண்ணங்கள், சிந்தனைகள், புத்தி உண்டாவதற்காக நன்றி ஆண்டவர். எப்படி இளையகுமாரனுக்கு ஒரு புத்தியில் தெளிவு உண்டான பொழுது தகப்பன் பக்கம் திரும்பி வந்தது போல இவர் ஆண்டவரை பைத்தியமாக சுத்துகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தெளிந்த புத்தி உண்டாகட்டும் ஆண்டவர், தெளிந்த சிந்தனை உண்டாகட்டும் ஆண்டவர். ஒரு தெளிவான காரியம் அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் சக மனிதர்களை போல நடக்க போறதுக்காக நன்றிப்பா. சிந்தனை மண்டலங்களில் ஒரு தெளிவு உண்டாகட்டும், செயல்பாடுகளில் ஒரு தெளிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே எண்ணங்களில் ஒரு தெளிவு உண்டாகட்டும், மூளை பகுதிகளில் ஒரு தெளிவு உண்டாகட்டும் ஆண்டவர். பைத்தியம் என்று சொல்லுகிறவர்களுக்கு முன்பதாக ஒரு தெளிவான செயல்பாடுகளை கொடுத்து, ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து, ஒரு சுகத்தை கொடுத்து, ஒரு பலத்தை கொடுத்து நீங்க வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் தெருவில் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகி விட்டதற்காக நன்றி. மனநிலை காப்பகங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாவதற்காக நன்றிப்பா ஆண்டவரே. விசேஷமாக மனநிலை பாதிக்கப்பட்ட வாலிப சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. யாருமே அவர்களை தவறான எண்ணத்தோடு தொட்டு விடக்கூடாது. யாருமே எந்த ஒரு ஆண்களும் அவர்களை தவறான எண்ணத்தோடு நெருங்கி விடக்கூடாது ஆண்டவரே. அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பாதுகாப்பின் வலயம் உண்டாவதாக. உமது தூதர்களை கொண்டு பாதுகாப்பீராக, உமது அக்கினி வேலையை கொண்டு பாதுகாப்பீராக. மனநிலை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்களையும் நினைவு கூறுகிறோம் அப்பா. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க கரம் பாதுகாக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமா மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த காப்பகங்கள்ல இருக்கிற பெண்கள் பாதுகாக்கப்படட்டும். அவர்கள் பொறுப்புல இருக்கிற ஆசிரியர்கள் மூலம் எந்த ஒரு பாதிப்பும் வந்து விடக்கூடாது. சக மனிதர்கள் மூலம் எந்த ஒரு பாதிப்பும் வந்து விடக்கூடாது. கர்த்தர் நீரை பாதுகாப்பீராகப்பா. கர்த்தர் நீங்களே பாதுகாப்பீராக ஆண்டவரே. சிறு மனநிலை பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைகள் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும், பெரியவர்கள் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும். எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுத்ததுக்காக நன்றிப்பா. தெரு ஓரங்களில் உணவு இல்லாமல் சுற்றுகிற ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நேரத்தில் உணவு கிடைக்கட்டும், ஏற்ற நேரத்தில் உடை கிடைக்கட்டும், ஏற்ற நேரத்தில் தங்கும் இடங்கள் கிடைப்பதாக ஆண்டவரே. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகம் கொடுத்ததற்காக நன்றி. மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு, ஆண்களுக்கு பாதுகாப்பை கொடுத்ததற்காக நன்றி. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடை, உணவுகள் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இவர்கள் எல்லாரையும் உண்டாக்கியது நீங்க தான்ப்பா. ஏதோ ஒரு பாதிப்பின் நிமித்தம் இவர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. எல்லா தெளிந்த எண்ணம் உண்டாவதற்காக நன்றி. எல்லா தெளிவடைவதற்காக நன்றி. சிந்தனையில் ஒரு தெளிவு உண்டாவதற்காக நன்றி. இவர்களை தெளிவாக்கி நல்ல ஒரு ஸ்தானத்தில் நீங்க வைப்பதற்காக நன்றி. நல்ல ஒரு பொறுப்புகளில் வைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இவர்களை அநேகர் ஆண்டவரே பைத்தியமாக இருந்த அநேகரை நீங்க ஊழியர்களாக எடுத்திருக்கிறீங்களே, ஊழியக்காரிகளாக எடுத்திருக்கிறீங்களே. அதே போல் பைத்தியமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆரோக்கியப்படுத்தி, திடப்படுத்தி ஆண்டவரை நீங்க எடுத்து பயன்படுத்த போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் ஆரோக்கியம், சுகம் உண்டாகிவிட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மனதார ஆசீர்வதிக்கிறோம். மனநிலைகள் எல்லாம் தெளிவானதற்காக நன்றி ஆண்டவரே. எண்ணங்கள் எதனால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, தாயின் பிறப்பிலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தின் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி,
நீங்க விடுதலை கொடுத்துட்டீங்க. நீங்க கொடுத்த விடுதலை ஒரு மெய்யான விடுதலை ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறீங்க, எத்தனையோ பேருக்கு இதே போல் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. தெளிந்த புத்தி உண்டாகி விட்டதுக்காக நன்றி. இவர்களை யாரெல்லாம் பைத்தியமா பார்த்தார்களோ, யாரெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக இவர்கள் தலை உயர போறதுக்காக நன்றி. யாருமே இவர்களை சேதப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. யாருமே கோபத்தில் இவர்களை தாக்கி விடக்கூடாது ஆண்டு, காயப்படுத்தி விடக்கூடாது ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்து விட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்க தூக்கி எடுத்து உங்க இரத்தத்தினால சுத்திகரித்ததுக்காக நன்றி. சுகம் கொடுத்ததுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சொத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சொத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.